السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹுடைய கிருபையால் நாம் அல் அகீதத்து தஹாவியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கொள்கை சம்பந்தமான இந்த கிதாபிலே 19வது நாள் பாடத்தில் இருக்கிறோம். இன்றைய பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம், தலைப்பு என்னவென்று சொன்னால், சஹாபாக்களை நாம பிரியப்படணும் என்பதை இதற்கு முன் சென்ற பாடத்துல நாம பார்த்தோம். அதை தொடர்ந்து முசன்னிஃப் அவர்கள் ஹிலாஃபத்துடைய விஷயத்தை பற்றியும் சொல்றாங்க. அதாவது முதல் ஹலீஃபா என்பவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் தான் ஒரு சரியான நேரான ஒரு சரியான ஒரு வழிகாட்டியாக இவர்கள் இருந்தார்கள் என்பதாக முசன்னிஃப் அவர்கள் சொல்லிட்டு, அடுத்ததாக சஹாபாக்கள்ல 10 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபச்செய்தி சொல்லியிருந்தாங்க. சொர்க்கத்தினுடைய சுபச்செய்தி சொல்லியிருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் யார் யார் என்பதையும் முசன்னிஃப் அவர்கள் இதை தொடர்ந்து அப்படியே சொல்றாங்க. சரி, வாருங்கள் இன்றைய பாடத்தை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக நம்மளுடைய ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக தீன் சம்பந்தப்பட்ட பல சேவைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி இறைவனிடம் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இங்கு அக்கௌண்டினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தாங்கள் தங்களுடைய அன்பளிப்புகளை, நன்கொடைகளை தாங்கள் செலுத்தலாம். இங்கு கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை ஸ்கேன் செய்தும் தங்களுடைய நன்கொடைகளை, அன்பளிப்புகளை தாங்கள் செலுத்தலாம். அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் பரக்கத் செய்வானாக. ஆமீன். சரி, வாருங்கள் இன்றைய பாடத்திற்கு நாம் செல்வோம். இப்ப இங்கிருந்து முசன்னிஃப் அவர்கள் ஹிலாஃபத்தை பற்றி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பாக ஹிலாஃபத்தை நாங்கள் யாருக்கு தரிப்படுத்துகிறோம்? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் முதலாவதாக ஹிலாஃபத்தை தரிப்படுத்துகிறோம். இந்த ஹிலாஃபத் என்று சொன்னால் எதற்கு சொல்லப்படும்? ஹிலாஃபத் என்று சொன்னால், இப்ப எந்த இடத்துல ஷரியாத்துடைய, இஸ்லாத்தினுடைய அந்த சட்டங்கள் நிலைநாட்டப்பட்டு அதன்படி அமல்படுத்தப்படுகிறதோ, இன்னும் முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவராக அந்த இடத்துல இருக்கிறவர் இஸ்லாத்துடைய சட்டங்களை பின்பற்றி அந்த இடத்துல நடத்தாட்டுறாரு. அதாவது ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாருன்னு சொன்னா, திருடிட்டாருன்னு சொன்னா கையை வெட்டப்படுறது, இதெல்லாம் என்னது? இஸ்லாத்தினுடைய சட்டங்கள். அந்த சட்டங்களை நிலைநாட்டக்கூடியவராக அந்த நபர் இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு தான் ஹலீஃபா என்பதாக சொல்லப்படும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பாக முதல் ஹலீஃபாவாக இருந்தார்கள். எதனால அவங்க முதல் ஹலீஃபாவாக இருந்தாங்க அப்படி சொன்னா, அவர்கள் சிறப்பிக்கப்பட்டுள்ளார்கள். எதனால அவங்க சிறந்தவர்கள், எதனால அவங்களுக்கு ஹலீஃபாவை நாங்க தரிப்படுத்துறோம் அப்படி சொன்னா, அனைத்து உம்மத்தையும் விட அவங்க என்ன செய்யுங்க, முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அதே போல அவங்க தான் சிறந்தவர்கள். உம்மத்தில் உள்ள எல்லோரையும் விட அவங்க சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக யாருக்கு நம்ம ஹிலாஃபத்தை தரிப்படுத்துறோம்? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அதற்கு அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அதற்கு அடுத்ததாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் நால்வரும் யாரு? ஹுலஃபாய ராஷிதீன். இவர்கள் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களில் இருந்தும் இருக்கிறார்கள். இப்ப இந்த இபாரத்தை பார்ப்போம். சரி, வாருங்கள். ஒனுசப்பித்துல் ஹிலாஃபத்தை, இந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் தரிப்படுத்துகிறோம். பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதருக்கு பின்பாக பிரதிநிதித்துவத்தை நாங்கள் தரிப்படுத்துகிறோம். அவ்வளன் முதலாவதாக லி அபீபக்ரி சித்தீக், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை தொட்டும் பொருந்து கொள்வானாக, அவர்களுக்கு நாங்கள் முதலாவதாக ஹிலாஃபத்தை, பிரதிநிதித்துவத்தை தரிப்படுத்துகிறோம். தஃலீலன் லஹு, அவர் சிறப்பிக்கப்பட்டுள்ளார் என்பதன் காரணமாக. வதக்தீமன் அலா ஜமீஇல் உம்மத்தி, உம்மத்தினுடைய அனைவரின் மீதும்,
முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் என்ற காரணத்தின் காரணமாக பிரதிநிதித்துவத்தை நாங்கள் தரிபடுத்துகிறோம். இப்ப இந்த இடத்துல முசன்னிஃப் இந்த விஷயத்தை ஏன் கொண்டு வராங்கன்னு சொன்னா, மேல சஹாபாக்கள் விஷயத்துல நாங்க எந்த அளவு பிரியம் கொள்வோம் என்பதை சொன்னாங்க. ஒரு சில நபர்கள் சஹாபாக்களின் மீது, ஒரு சில சஹாபாக்களின் மீது மிக அதிகமாக பிரியம் கொண்டு இந்த அளவு போயிட்டாங்க, மற்ற சஹாபாக்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலும் ஒரு கூட்டத்தினர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களை அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, தவறான சில வார்த்தைகளை புழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் கிடையாது. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி ஹிலாஃபத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தான் நாங்கள் கொடுக்கிறோம். இந்த ஹிலாஃபத் சம்பந்தமாக குர்ஆனில் நாம பார்த்தோம்னு சொன்னா, முதலாவதாக அல்லாஹு தாலா வைத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, முதலாக மனித சமுதாயத்தை, மனிதனுடைய அந்த ஆரம்ப படைப்பான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக உள்ள அந்த சம்பவம். நபியே, உமது இறைவன் வானவர்களை நோக்கி, நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஏற்படுத்த போகிறேன். யா தாவூது இன்னா ஜஅல்நாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்தி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, தாவூதே, நிச்சயமாக நாம் உம்மை பூமியில் நம் பிரதிநிதியாக ஆக்கினோம். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹு தஆலா பிரதிநிதியாக ஆக்கியிருக்கான். இப்படி எத்தனையோ நபிமார்களை அல்லாஹு தாலா பிரதிநிதியாக ஆக்கியிருக்கான் என்பதாக குர்ஆன்ல சொல்றான். அப்ப என்ன விளங்குது நமக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரதிநிதியாக ஆக்கும் பொழுது, அப்ப நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்திலே எல்லோரையும் விட எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கிறாங்க. அவங்களும் பிரதிநிதியாக இருந்தாங்க, மிகப்பெரிய பிரதிநிதியாக இருந்தாங்க. அவர்களுக்கு பின்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் என்ன செய்யறோம், தரிப்படுத்துறோம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்குள் இதை போன்ற பிரதிநிதித்துவம் வருமான்னு சொன்னா குர்ஆன்ல வருது, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம். உங்களில் எவரேனும் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டு நற்செயல்களையும் செய்து வந்தால் அவர்களுக்கு முன்னர் சென்றவர்களை பூமிக்கு அதிபதிகளாக ஆக்கியது போன்றே இவர்களையும் நிச்சயமாக பூமிக்கு அதிபதியாக்கி வைப்பதாகவும் நிச்சயமாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அப்ப இதற்கு முன்னால் எப்படி அல்லாஹு தாலா சில நல்லடியார்களை பிரதிநிதியாக ஆக்கினானோ, அதுபோல இந்த யார் நல்ல அமல்களை செய்து வருகிறார்களோ அவர்களையும் பிரதிநிதியாக ஆக்குவோம் என்பதாக அல்லாஹ் தாலா குர்ஆன்ல வாக்குறுதி கொடுத்திருக்கான். அதே மாதிரிதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அல்லாஹு தாலா நபிக்கு பின்பாக ஹலீஃபாவாக அல்லாஹு தாலா ஆக்கினான். அவங்கதான் முதல் ஹலீஃபா. சில கூட்டத்தினர் என்ன செஞ்சாங்க, அவங்க ஹலீஃபா கிடையாது, நபிக்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஹலீஃபாக வரணும், இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அநியாயம் செஞ்சுட்டாங்க என்பதாக சில கூட்டத்தினர் பொய்யான ஒரு விஷயத்த பரப்புனாங்க. அதுக்கு நாம ஹதீஸ் ரீதியில பார்த்தோம் சொன்னா எத்தனையோ ஆதாரங்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஹலீஃபா என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்குது. ஒரு ஹதீஸ்ல வருது, عن عائشة رضي الله عنها قالت ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யம்பகி லிகௌமின் ஃபீஹிம் அபூபக்கரின், ஒரு கூட்டத்திற்கு அவசியமாக ஆகுமாகாது ஃபீஹிம் அவர்களிலே அபூபக்கர் இருக்கும் பொழுது ஐயஉம்மஹும் கைருஹு, அவர் அல்லாதவர் அவர்களுக்கு தலைமை தாங்குவது அவசியமாக ஆகாது. அப்ப என்ன தெரியுது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டத்தில் இருக்காங்கன்னு சொன்னா அவர்கள் தான் அந்த கூட்டத்திற்கு ஒரு தலைமைத்துவத்தை தாங்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸ்ல இருந்து தெரிகிறது. மற்றொரு ஹதீஸ்ல வருது, عن محمد بن جبير بن مطعم عن أبيه قال أتت النبي صلى الله عليه وسلم امرأة فكلمته في شيء فأمرها أن ترجع إليه. قالت يا رسول الله أرأيت إن جئت ولم أجدك كأنها تريد الموت؟ قال إن لم تجديني فأتي أبا بكر. ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண் வந்தாங்க.
அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை குறித்து பேசினார்கள். நபி அவர்கள் அவர்களை மறுபடியும் தம்மிடம் வருமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டாங்க. அப்ப அதாவது இந்த சம்பவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இவர்கள் ஏதோ ஒரு பெரிய தூரமான இடத்துல இருந்து வந்திருக்காங்க. நபி விசாரிச்சு பார்த்து ஒரு சில விஷயங்களை கேட்கிறாங்க. பின்பு வருமாறு நபி அவர்கள் பின்னால் வருமாறு கூறுகிறாங்க. அப்ப அந்த பெண் வந்து நபிகிட்ட கேட்கிறாங்க, இறை தூதர் அவர்களே சொல்லுங்க, நான் வந்து உங்களை காணவில்லை, என்னால் என்ன செய்யறது? நான் வரும் சமயம் நீங்க இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது அவ என்ன நாடுறான்னு சொன்னா, அதன் மூலம் அவர்கள் நபி அவர்கள் ஒருவேளை இல்லாமல் இறந்து விட்டார்கள்னு சொன்னா நான் என்ன செய்யணும், யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த கருத்துல கேட்கிறப்ப அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ என்னை காணவில்லை என்றால் அபூபக்கரிடம் செல் என்று பதில் அளிச்சாங்க. அப்ப இப்படி எத்தனையோ ஹதீஸ்கள் என்னது இதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. மற்றொரு ஹதீஸ்ல வருது, அன் ஹுதைஃபத ரதியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னி லா அதிரி மா பகானி ஃபீக்கும். உங்களிலே நான் என்னுடைய மீதத்தை நான் அறியவில்லை, நிச்சயமாக நான் அறியவில்லை. அதாவது என்ன சொல்றாங்க, நான் இதற்கு பின்பாக இருப்பேனா என்பது, மீதமாக இதற்கு அடுத்ததாக நான் இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. ஃபக்தது பில்லதைனி மின் பஅதி அபூபக்கரின் வ உமர. எனக்கு பின்பாக எனக்கு பின்பாக பின்பற்றக்கூடிய நீங்கள் பின்பற்றுங்கள். அபூபக்கரின் அபீபக்கரின் வ உமர. அபூபக்கரின் உமரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. அடுத்ததாக மற்றொரு ரிவாயத்தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா قالت قال لي رسول الله صلى الله عليه وسلم في மரலிஹி. நபி அவர்கள் அவங்க தன்னுடைய அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்துல சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸ, இத்தஈலி, என்னிடத்துல அழைத்து வா, அபாபக்கரின் அபூபக்கர. அதாவது யார் அவங்க? அபாக்கி, உன்னுடைய தந்தை, வ அஹாக்கி, அதாவது உன்னுடைய சகோதரர், அழைச்சிட்டு வா. ஹத்தா அக்துப கிதாபன், நான் ஒரு எழுத்தை நான் எழுதப் போகிறேன். ஃபைன்னி, நிச்சயமாக நான், அகாஃபு பயப்படுகிறேன், ஐயதமன்னா முத்தமன்னின், ஒரு ஆசைப்படக்கூடியவர் ஆசைப்பட்டு, ஒயகூலு காயிலின், அவர் சொல்லுகிறார் அன என்பதாக, அதாவது நான் தான் ஹலீஃபா என்பதாக சொல்வதை நான் பயப்படுகிறேன். வலா யஅபல்லாஹு, அல்லாஹு தாலா மறுக்கவில்லை, வல் முஃமினூன, இன்னும் முஃமின்களும் மறுக்கவில்லை, இல்லா அபாபக்கரின், அபாபக்கரை தவிர, அதாவது அபாபக்கரை மறுக்கவில்லை. என்ன சொல்ல வராங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஃமின்களும் இன்னும் அல்லாஹுவும் ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டான். இது எதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு? ரவாஹு முஸ்லிம். முஸ்லிம்ல இந்த ரிவாயத் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆக முஹம்மது அஜத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் ஹதீஸ்கள்ல இருக்குது. அடுத்ததாக சொல்றாங்க, நம்ம இபாரத்துக்கு வருவோம். சும்ம, பின்பு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்பு, லிஉமர் இப்னில் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, கத்தாபி ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்றோம், அந்த ஹிலாஃபத்தை நாங்கள் தரிபடுத்துகிறோம். அவங்க யார்? அல்லாஹ் தஆலா அவர்களை தொட்டு புரிந்து கொள்வானாக. சும்ம, பின்பு, லி உஸ்மான ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாங்கள் தரிபடுத்துகிறோம். சும்ம, பின்பு, லி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, பின்பு அலி இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்றோம், அந்த ஹிலாஃபத்தை, அந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் தரிபடுத்துகிறோம். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்வானாக. வஹும் ஹுலஃபாஉர் ராஷிதூன, அவர்கள் அந்த நான்கு நபர்களும், அந்த நான்கு சஹாபாக்களும், ஹுலஃபாஉர் ராஷிதூன, நேர்வழி பெற்ற, நேர்வழி காட்டக்கூடிய பிரதிநிதிகளாக இருந்தார்கள். வல் அஇம்மத்துல் முஹ்ததூன, நேர்வழி பெற்ற தலைவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க முசன்னிஃப் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா ஆனாங்க. இது எப்படி ஆனாங்க? ஹதீஸ்கள்லையும் இதன் மூலமாக வந்திருக்கு. அதே மாதிரி முஃமின்களுடைய ஒரு ஒட்டுமொத்த கருத்தும் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆக்க வேண்டும் என்பதாக இருந்துச்சு. அப்ப இவர்கள் ஒண்ணும் யாருக்கும் அநியாயம் செஞ்சோ, எந்த ஒரு அநியாயம் செஞ்சும் இவங்க முன் வரவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் பெரும் சஹாபாக்கள் கூட இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் கலீஃபாவாக. அப்படின்றத இந்த இடத்துல ஒரு ஒரு அந்த கூட்டத்திற்கு பதில் சொல்லும் விதமாக இந்த இபாரத்தை முசன்னிஃப் அவர்கள் அமைச்சிருக்காங்க.
وأن العشرة الذين سماهم رسول الله صلى الله عليه وسلم وبشرهم بالجنة نشهد لهم بالجنة على ما شهد لهم رسول الله صلى الله عليه وسلم وأن العشرة நிச்சயமாக அந்த 10 நபர்கள் அந்த 10 அல்லதி அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் சம்மாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர்களின் பெயரை சொன்னார்களோ அத்தகைய 10 நபர்கள் வபஷரஹும் பில் ஜன்னதி இன்னும் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி கூறினார்களே அத்தகைய 10 நபர்கள் நஷ்ஹது லஹும் பில் ஜன்னதி நாங்கள் சொர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் அலாமா ஷஹீத் லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபாக்களுக்கு சாட்சி கூறிய ஒன்றின் மீது நாங்களும் அந்த சொர்க்கத்தை கொண்டு சாட்சியாக இருக்கிறோம் வகௌலுஹுல் ஹக் இன்னும் நபியுடைய அந்த சொல்லாகிறது அல் ஹக்கு உண்மையானதாக இருக்கிறது சத்தியமானதாக இருக்கிறது வஹும் அவர்கள் அந்த சஹாபாக்கள் யார் என்று சொன்னால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உமர் ரதியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு وعلي علي رضي الله عنه طلحة رضي الله عنه زبير رضي الله عنه سعيد رضي الله عنهما وعبد الرحمن بن عوف رضي الله عنه وأبو عبيدة بن الجراح أبو عبيدة رضي الله عنه وهو இந்த ஹுவ என்பது அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மேலும் வஹுவ அவர்கள் அமீனு ஹாதிஹில் உம்மா இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கையாளராக இருக்கிறார் ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயின் இந்த அவர்கள் அனைவர்களை தொட்டு இந்த 10 சஹாபாக்கள் அவர்கள் அனைவர்களை தொட்டும் அல்லாஹ் பொருந்து கொள்வானாக. நம்ம ஹதீஸ்ல பார்த்தா கூட அது கிடைக்குது. அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال أبو بكر في الجنة وعمر في الجنة وعثمان في الجنة وعلي في الجنة وطلحة في الجنة والزبير في الجنة وعبد الرحمن بن عوف في الجنة وسعد بن أبي وقاص رضي الله عنه في الجنة وسعيد بن زيد في الجنة وأبو عبيدة بن الجراح في الجنة. இது திருமீதில இந்த ரிவாயத் செய்யப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்கள் இந்த 10 சஹாபாக்களையும் பார்த்து சொல்றாங்க. அபூபக்கர் சொர்க்கத்துல இருப்பாங்க ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துல இருப்பாங்க, உஸ்மான் சொர்க்கத்துல இருப்பாங்க, அலி சொர்க்கத்துல இருப்பாங்க, தல்ஹா சொர்க்கத்துல இருப்பாங்க, ஜுபைர் சொர்க்கத்துல இருப்பாரு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் சொர்க்கத்துல இருப்பார், வசஈத் இப்னு ஸைத் சொர்க்கத்துல இருப்பாரு, உபைதத் இப்னு ஜர்ராஹ் சொர்க்கத்துல இருப்பார் என்பதாக நபி அவர்கள் ஒரே மஜ்லிஸ்ல ஒரே நேரத்துல இந்த ஒரே மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இந்த 10 நபர்கள் 10 சஹாபாக்களுடைய பெயர்களையும் கூறி இவர்கள் சொர்க்கவாசிகள் என்பதாக சுப செய்தி கூறினாங்க, நன்மாராயம் கூறினார். இதனால் தான் அவர்களுக்கு அஷரத்துல் முபஷரா என்பதாக பெயர் வந்தது. இப்ப முதலாவதாக இவர்களை பற்றி நாம் ஹதீஸிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஹதீஸ்ல வருது ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருது. வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மின் அமன்னின் நாசி அலைய ஃபி சுஹ்பதிஹி வ மாலிஹி அபா பக்ரின் வலவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் மின் உம்மதி லத்தஹது அபா பக்ரின். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தம் தோழமையாலும் தம் செல்வத்தாலும் எனக்கு பேருபகாரம் புரிந்தவர் அபூபக்கர் அவர்கள்தான். என் சமுதாயத்திலிருந்து எவரையேனும் என் உற்ற நண்பராக நான் ஆக்கி கொள்வதாயிருந்தால் அபூபக்கரையே ஆக்கி கொண்டிருப்பேன். அப்ப ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து நபி அவர்களிடத்துல இருந்துச்சு. அடுத்தது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனாகிப், அதாவது அவருடைய சிறப்புகள்.
ஒரு ஹதீஸ்ல வருது, அன் உக்பத பின் ஆமிரின் ரதியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم لو كان بعدي نبي لكان عمر بن الخطاب. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு பின்னாடி ஒரு நபி ஆகியிருந்தால் லகான உமர் இப்னுல் கத்தாபி, கத்தாபுடைய மகனான உமர் ஆகியிருப்பார். ஆனா எனக்கு பின்னாடி நபி கிடையாது, ஒருவேளை இருந்திருந்தால் உமர் வந்திருப்பார் என்பதாக ஒரு ஹதீஸில நபி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அது திருமீதிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. அடுத்ததாக மூன்றாவது சஹாபி ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்த்தோம் சொன்னா, ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மனாகிப். அன் தொல்ஹத் பின் உபைதத قال رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم لكل نبي رفيق ورفيقي يعني في الجنة عثمان رضي الله عنه رواه الترمذي. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தோழர் என்பவர் இருப்பார். ரஃபீகி என்னுடைய தோழர், அதாவது யானி ஃபில் ஜன்னதி சொர்க்கத்திலே என்னுடைய தோழர் என்பவர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹுடைய மனாகிப், அவருடைய வரலாறு, அவருடைய சிறப்பு. ஒரு ஹதீஸ்ல வருது, அன் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு قال كان عند النبي صلى الله عليه وسلم طير. நபி அவர்களுக்கு முன்னாடி ஒரு பறவை ஒன்று இருந்தது. அதாவது தயாரிக்கப்பட்ட உணவாக தயாரிக்கப்பட்ட ஒரு பறவை ஒன்று இருந்துச்சு. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்பொழுது ஃபகால நபி அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹும்ம இஅ்தினி பி அஹப்புன் خلقك இலைக்க يأكل معي هذا الطير. யா அல்லாஹ் இஅ்தினி என்னிடத்துல நீ கொண்டு வா பி அஹப்பு ஹல்கிக்க உன்னுடைய படைப்பினங்களில் மிக பிரியமான ஒன்றை, இலைக்க உன்னிடத்தில் மிக பிரியமான ஒன்றை கொண்டு வா, யகுலு மாய ஹாத தொய்ர இந்த பறவை, இந்த உணவாக தயாரிக்கப்பட்ட இந்த பறவையை என்னோடு சாப்பிடுவாரே, அப்படிப்பட்ட உன்னுடைய படைப்பினங்களில் பிரியமானவரை என்னிடத்துல அழைச்சு வா, என்னிடத்துல கொண்டு வா அப்படின்னு சொல்லி துஆ செய்றாங்க. ஃபஜாஅஹு அலியுன், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துல அப்ப வந்தாங்க. ஃபஅகல மஅஹு, நபியோடு சேர்ந்து சாப்பிட்டாங்க. இது திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொரு சஹாபாக்கள், அஷரே முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகள். இதுவெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய இந்த 4 சஹாபாக்களை பற்றி பார்த்தோம். இவங்க ஹுலஃபாய் ராஷிதீன்கள், அதாவது 4 ஹலீஃபாக்கள், அவர்களிலிருந்தும் இருக்கக்கூடியவங்க. இவர்களுக்கென்று இந்த ஒரு தனி சிறப்பு மட்டும் அல்ல, இன்னும் எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. இதுல ஒரு சிறப்பை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஹஜ்ரத் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு. அனி ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர்கள் சொல்றாங்க, கான அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம உஹதின் திர்ஆனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உஹதுடைய அந்த நாளிலே 2 அந்த கவசம் அணிந்திருந்தார்கள். பனஹல இல சஹரி, நபி அவர்கள் ஒரு பாறையின் மீது ஏற முற்பட்டு, இல சஹரதி ஒரு பாறையின் மீது ஏறுவதற்கு முயற்சி செய்யறாங்க. பனஹல இல சஹரதி ஒரு பாறையின் மீது ஏறுவதற்கு முயற்சி செய்யறாங்க. ஃபலம் யஸ்தத்ய, நபி அவர்கள் அதன் மீது ஏறுவதற்கு சக்தி பெறல. ஃபகஅத தொல்ஹது தஹ்தஹு, உடனே தல்ஹா ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்க, நபி அவர்களுடைய கீழே அமருகிறார். ஹத்தா எந்த அளவுனா இஸ்தவா அல ஸஹரதி, அந்த பாறைக்கு சரிசமமாக நபி அவர்களே ஆக்கிவிட்டார். ஃபசமியது, நான் கேட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன். அவுஜப தொல்ஹது ரதியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவசியமாக்க செய்து விட்டார் என்பதாக, அதாவது எதை சொல்றாங்க, சொர்க்கத்தை அவசியமாக்க செய்து விட்டார் என்பதாக சொல்றாங்க. இந்த செயலின் மீது அவருக்கு சொர்க்க நினைச்சு வாஜிப் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்ததாக 6வது சஹாபி ஹஜ்ரத் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்புகள். அன் ஜாபிரின் ரதியல்லாஹு அன்ஹு காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மையதீனி பி ஹபரில் கௌமி யௌமல் அஹ்ஸாபி, அந்த அஹ்ஸாபுடைய அந்த போருடைய சமயத்திலே எதிரி கூட்டத்தினுடைய செய்தியை கொண்டு என்னிடத்திலே யார் வருவார் என்பதாக நபி அவர்கள் கேட்கிறாங்க. கால ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க,
நான் கொண்டு வருகிறேன் யா ரசூலல்லாஹ். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, இன்ன லிகுல்லி நபியின் ஹவாரியன், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தோழர்கள் இருப்பாங்க. வஹவாரிyi ஜுபைரு, என்னுடைய தோழர் அஸ்-ஜுபைரு, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களா இருக்கிறாங்க. இது புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக 7வது சஹாபி ஹஜரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு, இவர்களை பற்றிய இந்த சிறப்புகள். عن أم سلمة رضي الله عنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لأزواجه إن الذي يحثو عليكن بعدي هو الصادق البار اللهم اسقي عبد الرحمن بن عوف من سلسبيل الجنة. அதாவது உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு கூறுவதை நான் கேட்டேன். இன்னல்லதி, நிச்சயமாக, அத்தகையவர் யஹ்சு அலைக்குன்ன பாதி, எனக்கு பின்பாக உங்களின் மீது செலவழிப்பார். அத்தகையவர் ஹுவ, அவர்தான் அஸ்ஸாதிகுல் பார், உண்மையான உண்மையான நன்மையை நாடக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அஸ்கி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபிற்கு நீர் புகட்டுவாயாக. மின் சல்சபீலில் ஜன்னதி, சொர்க்கத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த சல்சபீல் என்ற பானத்திலிருந்து நீ புகட்டுவாயாக என்பதாக நபி அவர்கள் துஆ செஞ்சாங்க. அதாவது ஹஜரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்க. அவர்கள் நபியுடைய குடும்பத்திற்கும் இன்னும் எல்லா விதத்திலேயும் தான தர்மங்கள் அதிகம் செய்வாங்க. அதிலேயும் குறிப்பாக நபியுடைய குடும்பத்தை மிக நல்ல முறையில கவனிச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் நபி அவர்கள் இந்த துஆவை செஞ்சாங்க. அடுத்த சஹாபி ஹஜரத் சயீத் عن سعيد بن الزبير قال كان مقام أبي بكر وعمر وعثمان وعلي وطلحة والزبير وسعد وعبد الرحمن بن عوف سعيد بن زيد كانوا أمام رسول الله صلى الله عليه وسلم في القتال ووراءه في الصلاة. அது சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, இந்த அஷர முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த 10 சஹாபாக்கள், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு, தொல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு, சஅத் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு, சயீத் ரதியல்லாஹு அன்ஹு, இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஆகியிருப்பார்கள். ஃபில் கித்தாலி, போரிலே நபி அவர்களுக்கு முன்பாக இந்த சஹாபாக்கள் எல்லாம் ஆகியிருப்பார்கள். வராஹு ஃபி ஸலாத்தி, தொழுகையிலே நபிக்கு பின்னால் ஆகியிருப்பார்கள். அப்ப எல்லோரையும் விட இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வந்தது. இவர்கள் நபிக்கு மிக நெருக்கமான முறையில இருந்தாங்க. அதுல நாம இங்க கவனிக்க வேண்டியது ஹஜ்ரத் சயீத் இப்னு ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு, இவர்களுக்கும் நபியவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க என்பது இந்த சொல்லின் மூலம், இந்த கவுலின் மூலம் நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக ஹஜ்ரத் சஅத் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருது. عن علي رضي الله عنه قال ما سمعت النبي صلى الله عليه وسلم جمع أبويه لأحد إلا لسعد بن مالك فإني سمعته يقول يوم أحد يا سعد ارمي فداك أبي وأمي. அலி ரதியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் பெற்றோர் இருவரையும் ஒன்று சேர்த்து சஅத் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாருக்கும் அர்ப்பணிப்பதாக கூறியதை நான் கேட்டதில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்பதாக நபி அவர்கள் சஅத் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லி இருக்காங்க. எந்த டயத்துல சொன்னாங்க? ஏனெனில் நான் உஹது போர் நடந்த அந்த நாளில், சாதே அம்பெய்யுங்கள், என் தந்தையும் என் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன். அந்த உஹதுடைய அந்த நேரத்துல, அந்த போருக்கு நடந்தக்கூடிய அந்த சமயத்துல அது சஅத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி சொன்னாங்க, நீங்க அம்பெய்யுங்க, என்னுடைய தாயும்
தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்பதாக நபி அவர்கள் கூறியதை ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதாக இந்த இடத்துல பதிவு செய்து நமக்கு தராங்க. அப்ப ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் என்பது இருக்கிறது என்பது இந்த மேற்சென்ற அந்த விஷயங்கள் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். ஒமன் அஹ்சனல் கௌல, யார் சொல்லை அழகாக்குவாரோ, ஃபி அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுடைய விஷயத்திலே யார் சொல்லை அழகாக்குவாரோ, வ அஸ்வாஜிஹி தாஹிராத்தி மின் குல்லி தனசின், எல்லாவித அழுக்குகளை விட்டும் பரிசுத்தமான நபியினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய விஷயத்திலேயும், வதுர்ரியாத்திஹில் முகத்தசீன மின் குல்லி ரிஜிசின், எல்லாவித அருவருப்புகளை விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்ட அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததிகளுடைய விஷயத்திலேயும் யார் சொல்லை அழகாக்குவாரோ, ஃபகத் பரிஅ மினன் நிஃபாகி, அவர் நிஃபாக்கிலிருந்து நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுபட்டு விட்டார், திட்டமாக விடுபட்டு விட்டார். உலமாஉ ஸலஃபி மினஸ் ஸாபிகீன, முன் சென்றவர்களிலிருந்து முன்னுள்ள கல்விமான்கள். வமன் பஅதஹும் மினத் தாபிஈன அஹ்லுல் கைரி வல் அஸரி வ அஹ்லுல் ஃபிக்ஹி வன் நத்ரி. வமன் பஅதஹும், இன்னும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள், மினத் தாபிஈன பின்பற்றக்கூடியவர்களிடத்தும், அஹ்லுல் கைரி நலவுடைய, வல் அஸரி இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், வஹ்லுல் ஃபிக்ஹி இன்னும் ஃபிக்ஹுடைய அந்த கலையை பெற்றவர்கள், ஃபிக்ஹுடையவர்கள், வன் நத்ரி இன்னும் ஆராய்ச்சி சிந்தனையுடையவர்கள், அத்தகைய பின்பற்றக்கூடியவர்களிலிருந்தும் அவர்கள் அனைவரும் லா யதுகுரூன அவர்கள் கூற மாட்டார்கள், இல்லா பில் ஜமீலி அழகானவற்றை கொண்டே தவிர அவர்கள் கூற மாட்டார்கள். என்ன சொல்ல வராங்க அந்த இடத்துல, இதற்கு முன்னால் சென்ற எத்தனை முன் சென்ற நல்லவர்கள், எத்தனையோ முன்னோர்கள் சென்று இருக்கிறாங்க. எல்லா கல்விமான்களும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சஹாபாக்களுடைய இந்த அஸ்வாஜே முத்தஹாராத், இந்த துர்ரியாத்திஹில் முகத்திசீன் இவர்களுடைய விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்க, அழகானவற்றை கொண்டுதான் கூறியிருக்கிறாங்க. ஒமன் ஜக்கரஹும் இன்னும் அவர்களுடைய விஷயத்திலே யார் கூறுவாரோ, பிசூயின் கெட்டதை கொண்டு யார் கூறுவாரோ, ஃபஹுவ அலா கைரி சபீலி அவர் நேரிய வழி அல்லாததின் மீது அவர் இருக்கிறார். அப்ப அவர்களுடைய விஷயத்துல, இந்த சஹாபாக்களுடைய விஷயத்துல எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அழகானவற்றை மட்டும்தான் கூறியிருக்காங்க. நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும், அல்லாஹு தாலாவும் நலவானவற்றை தான் கூறியிருக்கிறான். இன்னும் நம்முடைய முன்னோர்களும் சஹாபாக்கள் நபிமார்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை எல்லோருடைய விஷயத்திலும் சரியானவற்றை விட்டு அவர்கள் கூறியிருக்கிறாங்க, அழகான விஷயத்தை தான் கூறியிருக்காங்க. யார் அவர் ஒரு சஹாபியோட விஷயத்துல ஒரு கெட்ட விஷயத்தை கூறுவாரோ, அவர் என்ன இருக்காரு, நேரான பாதையை விட்டும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, நீங்கி விட்டார் என்பதாக முசன்னிஃப் அவர்கள் இந்த இபாரத்தின் மூலம் நமக்கு சொல்லி தராங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்ததாக அல் அம்பியாவு அஃசலு மினல் அவுலியா என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில நாம் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.